வேல். நம்ம ஹைட்ரோபோபியல் ஐடியில் இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம்காக ராணி ஆட்டோமேட்டிக் ராணிமலை வந்திருக்காங்க. எல்லாரும் அனைவரும் அவங்க சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க கம்பெனிஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கம்பெனிக்கு போகிறோம், எப்படி போகிறாங்கன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முடிச்ச உடனே ஜாபுக்கு போயிடலாம். முடிச்ச உடனே அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு அப்படியே ஜாபுக்கு போயிடலாம். எப்போதுமே அப்ரண்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்ரண்டிஸ் முடித்தாங்க அந்த வேறு கம்பெனிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதனால் எல்லாருமே முடிச்சுட்டு எல்லாருமே கம்பெனி அட்டன் பண்ணி அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு பாருங்கள். நான் இன்னைக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு இன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே ஜாயின் பண்ணணும். சரியா? ராணி ஆட்டோமேட்டிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார் மிஸ்டர் ஜென்சன் சார் அவர்களை வருக வரவேற்கிறேன். மற்றும் விஜயகுமார் சார் அவர்களை வரவேற்கிறேன். எல்லாருமே அந்த கம்பெனியில் இதுக்கு முன்னால் நம்ம கவர்மெண்ட் ஐடியில் விசிட் பண்ணும்போது அங்கேயே வந்திருப்பாங்க. நிறையா உங்களுக்கு அப்ரண்டிஸ் நிறைய உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரண்டிஸ் முடிச்சோன்னா அப்ரண்டிஸ் விட்டாமல் அப்ரண்டிஸ் போய் ஜாயின் பண்ணிடணும். இன்றைக்கி நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அப்ரண்டிஸ் போகாமல் இருக்கக்கூடாது. நிறையா ஏதாவது நீங்கள் டைவர்ட் ஆகிடக்கூடாது. மெயினாக படிச்சுலாம் அதுக்கு டைம் இருக்குது, இன்னும் 3 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ நீ எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்குள்ளே நீ டைவர்ட் ஆகி வேறு ஏதாவது வேலைக்கு போகணும், இல்லை ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம். அவங்க படித்த வேலையில் தான் போகணும். அப்ரண்டிஸே கம்பல்சரியாக போகணும். வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஏதாவது சொல்கிறாங்க, நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க, பெட்ரோல் பம்போ இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட் கடையோ இல்லை ஏதாவது சம்திங் அதர் ஜாப்போ அந்த மாதிரி போகாது. நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் நீ அப்ரண்டிஸ் முடிச்சிட்ட அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. சரியா? அனைவருக்கும் காலை வணக்கம். சாப்பிட்டீங்களா? நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் காலேஜுக்கு வந்தோம். அந்த கேம்பஸ் விசிட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் கடந்த முறை வந்தோம். ஏன் தொடர்ந்து அப்போ வர முடியல அப்படின்னா, அப்போ ரொம்ப ஹாஸ்டல் இருக்கிறதுனால, ஏன்னா இங்கே இந்த சுற்று வட்டாரத்தில் இருப்பீங்க. அதனால் எனக்கு ஹாஸ்டல் வசதி இருந்தால் தான் இதுதான் நமக்கு ஏஜ் என்ன போகுது. சொன்ன செய்யுங்க, இதெல்லாம் ஓகேங்களா? அந்த வேலை செய்யணுமா? அப்பா என்ன பண்ணாங்கப்பா? முன்னாடி போனால் குளிக்க சிஸ்டர்